ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஆக்டோபஸ் வித் ஒன் ஆர்ம்ஸ்ன்ற ஒரு சைனீஸ் கிரைம் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். கிரைம் ஜேனர் பிடிக்காதவங்க கூட இந்த மூவியை பார்த்தீங்கன்னு வைங்களேன், வக்கா மக்கா என்ன படம்டா அப்படின்னு மறந்து போயிடுவீங்க. கிரைம் ஜேனர் பிடிக்காதவங்களுக்கே அப்படின்னா அப்ப பிடிச்சவங்களுக்கு சொல்லவா வேணும். பாதி படத்துக்கு மேல ட்விஸ்ட் தான். அதுவும் இந்த ட்விஸ்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருக்குங்க. பிளஸ் எல்லா இடத்துலயும் அன்எக்ஸ்பெக்டடான நினைச்சு பார்க்காத ஒன்னா இருக்கும். சோ படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டோட பொண்ணை ஒரு பார்ட்டியில வச்சு யாரோ கடத்திடுறாங்க. கடத்தலுக்கு அப்புறம் கிட்னாப்பர் யாரை எப்படியெல்லாம் கதற விடுறான், இந்த கடத்தலுக்கு பின்னால இருக்க காரணம் என்ன, அதுல நம்ம பார்க்க போற திருப்பு முனைகள்லாம் என்ன, இத லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் த்ரில்லா சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. வாங்களேன், கிட்னாப்பிங் பண்ணாங்க நேக்கா, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க சோக்கா, வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது போலங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற சில பசங்களும் அவங்களோட டீச்சர்ஸும் ஸ்டேஜ்ல ஆக்டோபஸோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி ஒரு ஷோவா பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, உங்கள தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ஒரு ஆக்டோபஸ், ஐயோ ஆக்டோபஸ் முட்டை போடுமா குட்டி போடுமா ஏதோ ஒண்ணு அதோட வம்சாவழியை பெருகிறப்போ அதுங்களுக்கு குழந்தை உருவானதுமே எங்க அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால ஆபத்து வந்துருமோ, இருக்க பசியில நம்ம அதை சாப்பிடுவோமோன்ற பயத்துல தான் குட்டிங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆக்டோபஸ் தன்னை தானே சாப்பிட்டுக்குமா, தான் உடல் பாகங்கள்லாம் சாப்பிட்டு இறந்துருமா. அது சம்பந்தப்பட்ட ஷோ தான் நடக்குது. இதுல மெயின் கேரக்டரா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சின்ன பொண்ணு தான் படத்துல ஹீரோவோட பொண்ணு. ஹீரோவும் ஸ்டேஜுக்கு கீழே ஆடியன்ஸா உட்காந்து பொண்ணு நடிக்கிறத வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த சீன் முடிய அடுத்து ஹீரோவோட வீட்டுல பார்ட்டி ஒண்ணு நடக்குதுங்க. பார்ட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு வித சடங்கு. ஹீரோ வெறியான புத்தரோட பக்தர். ஒரு சடங்கு பண்ணி கடைசியா புத்தர் சிலையோட தண்ணியில முங்கி எந்திரிக்கிறது தான் ப்ராசஸ். இந்த சடங்குக்கு பொண்ணு படிக்கிறாள் ஸ்கூலு, அங்க வேலை செய்யற டீச்சர்ஸ், பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. சடங்கு முடிஞ்சு ஹீரோ புத்தர் சிலையோட தண்ணியில முங்குறாரு. அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு பொண்ணு கத்துற மாதிரி குரல். அப்படியே அடுத்த சீனுக்கு வந்தா ஹீரோவோட பொண்ணை காணோம். யாரோ இந்த பார்ட்டியில வச்சு கடத்திட்டாங்க. கேஸ விசாரிக்க சைரன் வச்ச கார்ல கிரிட்டுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சேர, அதுக்குள்ள மேல போன இன்ஸ்பெக்டரோட டீம்மேட்ஸ் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டை சுத்தி 3 பக்கமும் தண்ணிங்க. சோ உள்ள போறதுக்கும் வெளியே வரதுக்கும் ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அதோட இங்க கெஸ்டா வந்தாங்கல்ல, எல்லார்கிட்டையும் காணா போன பொண்ணை கடைசியா எப்ப பாத்தீங்கன்னா என்கொயரியும் பண்ணியாச்சு. அந்த பொண்ணு கடைசியா இருந்தது அவ கிளாஸ் டீச்சர் கூட. அவ தான் படத்துல ஹீரோயின். காணா போன பொண்ணு மட்டும் இல்லாம மத்த பசங்களும் சேர்ந்து டீச்சரோட கண்ணாமூச்சி விளையாண்டுருக்காங்க. கேம் முடிஞ்சதும் பொண்ணை காணோம். எங்கெங்கயோ தேடியும் கிடைக்காம இருக்கப்போ ஹீரோவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வீடியோ வந்திருக்கு. அதுல கடத்தப்பட்ட பொண்ணு அப்பா என்ன காப்பாத்துப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கா. வீட்டை சுத்தி சர்வேலன்ஸ் கேமராலாம் இருக்கு. ஆனா பாருங்க, கரெக்டா பொண்ணு எந்த இடத்துல கடத்தப்பட்டாலோ அங்க இருக்க கேமரால யாரோ பலூன் விட்டுட்டு இருக்காங்க. சோ பொண்ணு யாரால கடத்தப்பட்டா எப்ப வெளியே போனானே தெரியாம இருக்கா. பட் ஹீரோ யாரோ ஒரு ஆள் மேல சந்தேகப்படுறாருங்க. எதுக்கு வேஸ்டா இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம், அவன் தான் குழந்தைய கத்திருப்பான், நீங்க பிடிக்கிறீங்களோ இல்லையோ இருங்க நான் அவனை போய் பிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறப்போ பாதியில ஹீரோ நிறுத்தின இன்ஸ்பெக்டர், ஏன் சார் அவசரப்படுறீங்க, கிட்னாப்பர் உங்களுக்கு அனுப்பின வீடியோவை நல்லா நோட் பண்ணுங்க. பொண்ணு காணா போனது சாயந்தரம் 5 மணிக்கா, அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு கிட்னாப்பர் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பியிருக்கானா. 5 to 6ன்றது சிட்டில டிராபிக்கான டைம். என்னதான் காரை முக்கி ஓட்டினாலும் 20 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடா போக சான்ஸே இல்ல. கடத்தி 1 மணி நேரத்துக்குள்ள கில்லர் பொண்ணு எங்கேயோ வச்சு வீடியோ எடுத்திருக்கானா, அவன் 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் எங்கேயோ இருக்கணும். பாய்ஸ் 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல சர்ச்சிங்க போடுங்க. அப்புறம் வீடியோல பொண்ணுக்கு பின்னால செவுத்துல ஒரு வால்பேப்பர் ஒட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதை இதுக்கு முன்னால எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களான்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ பாக்கலன்ட்டாரு. பரவாயில்ல, இந்த வால்பேப்பர் எங்கெல்லாம் வித்தாங்களோ அதையும் சேர்த்து விசாரிங்க. அப்புறம் சார், உங்க பொண்ணை இவன் தான் கடத்திருப்பான்னு யாரோ ஒரு ஆள் மேல சந்தேகப்படுறீங்கல்ல, ஏன் குறிப்பா அவன் மேலதான் சந்தேகப்படுறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா, ஏங்க அவன் ஒருத்தன் தாங்க சடங்குக்கு பாதியில வந்துட்டு பாதியில போனவன், அப்புறம் அவனா இல்லாம வேற யாரா இருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ யார் மேல சந்தேகப்படுறாரோ அவன் பேரை நம்ம அக்யூஸ்ட்னு வச்சுப்போம். அக்யூஸ்ட் ஹீரோவோட பழைய நண்பன். ஆனா இந்த சடங்குக்கு வாடான்னு ஹீரோலாம் அவனை கூப்பிடல. அவனே வாண்டடா கார்ல வந்து கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு உள்ள ஹீரோ கிட்ட போனவன், இவன் பையனுக்கு உடம்பு சரியில்லையா, ஆபரேஷன் பண்ண பணம் தேவைப்படுது, அதை கேட்க தான் வந்திருக்கான். ஹீரோ லாக்கரை திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்ததும் இன்னும் லாக்கர்ல ஏகபோகமான பணம் இருக்கு. அதை பார்த்ததும் அக்யூஸ்டுங்க நல்லா மாறு வேஷம் மாவோயிஸ்ட் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு பணமானு லுக்கா மாத்திருக்கான். அவ்வளவுதான், பணத்தை கொடுத்ததும் காரை எங்க நிறுத்தினானோ அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். பட் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல கேமராவை பலூனால மறைச்சிருந்தாங்கல்ல, அந்த பலூனுக்கு பின்னால தாங்க அக்யூஸ்டோட காரை நின்றுருக்கு. அக்யூஸ்ட் கார் வரும்போது கேமரா இல்ல, வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த கேமராவை பலூனால மறைச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பா இதை பண்ணது அக்யூஸ்ட் இல்ல. ஏன்னா அவன் உள்ள போனதுல இருந்து திரும்ப வெளியே வர வரைக்கும் அவனை ஒரு இடத்துல பார்த்ததுக்கான சாட்சிகள் இருக்கு. அப்ப அவனுக்கு பொண்ணை கிடைச்சிருக்க டைமே இல்லல்ல. ஆனாலும் அவன் போனதுக்கு அப்புறம் பொண்ணு காணோம்னா கேமராவை பலூன்ல மறைச்ச யாரோ ஒருத்தவங்க தான் அக்யூஸ்ட் பொண்ணை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பொண்ணை கடத்தி அக்யூஸ்டோட காருக்குள்ள வச்சிருக்காங்க. சோ இங்க இருக்க யார் வேணும்னா அந்த வேலையை
பாத்துக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் எத்தனை பேர் இருக்கானுங்க, இதுல யார் மேல சந்தேகப்படுறதுனே ஹீரோவுக்கு புரியல. அப்போ அங்க டக்குன்னு என்ற ஹீரோயின், சார் இப்பதான் சார் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, நான் பசங்களோட கண்ணாமூச்சி விளையாண்டல, அப்போ ஒரு சின்ன பையன் அக்யூஸ்டோட கார் கடியில ஒளிஞ்சிருந்தான். நான் அவனை தேடி போறப்போ காருக்கு பக்கத்துல இந்த வீட்டு தோட்டக்காரன் தான் நின்னுட்டு இருந்தான் சார். அதை ஹீரோயின் சொல்லி வெளியே இருக்க தோட்டக்காரனை பார்த்தா அவன் மூஞ்சில ஒரு திருட்டு மொழி. அவனை உள்ள கூப்பிடுறதுக்குள்ள பொண்ணை கடத்தின கிட்னாப்பரே ஹீரோவுக்கு கால் பண்றான். என்னாஜி அதுக்குள்ள போலீஸ் வர வச்சிருப்பியே, அவங்க என்ன நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ, உனக்கு ஒரு நாள் டைம், அதுக்குள்ள $100 மில்லியன் கேஷா ரெடி பண்ணி வைக்கிற, அடுத்த போன்ல எப்ப வரணும் எங்க வரணும் எப்படி வரணும்னு சொல்றேன் அப்படின்னு போலீஸ் காலை ட்ரேஸ் பண்றதுக்குள்ள கில்லர் செம்ம தெளிவுங்க காலை கட் பண்ணிட்டான். ஓகே இனிமேல் இது எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், போலீஸ் நீங்க உள்ள வர வேணான்னு ஹீரோ சொன்னாலும் அப்படியெல்லாம் விட முடியாது சார், இது கிரிமினல் கேஸ், இதை தாண்டி போலீஸ்க்கு கால் பண்ணதே நீங்க தான், நீங்க சொல்றீங்கலாம் விட்டு போக முடியாது, பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன்னு இன்ஸ்பெக்டர் ஆட்டம் பிடிக்கிறாரு. சோ இப்ப தோட்டக்காரன் மேல சந்தேகம் இருக்குல்ல, அதை வச்சு அவன் ரூமை செக் பண்ணா மயக்க மருந்து பாட்டில் ஒண்ணு எம்டியான நிலைமையில கிடைச்சிருக்கு. பிளஸ் கூடவே ரூம்ல இருந்த துணியில கடத்தப்பட்ட பொண்ணோட டிஎன்ஏவும் இருந்திருக்கு. அப்ப இவன் கண்டிப்பா கிட்னாப்பருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான்டா. இந்த தோட்டக்காரனால பேச முடியாது, ஆனா கேட்க முடியும், வாய் பேச வராது. இங்க பாருடா தப்பு இல்ல, ஏதோ ஒரு பணத்தாசையில நீ கிட்னாப்பருக்கு ஹெல்ப் பண்றப்ப யார் அந்த கிட்னாப்பர்னு மட்டும் சொல்ற, உன் மேல பெரிய கேஸ் விழாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு என்னதான் அவனை உருட்டி மிரட்டினாலும் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். உண்மையை வாங்க முடியாத நிலைமையில ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங். ஹீரோ இப்பதாங்க பிசினஸ் மேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ ஒரு சாதாரண ஆளு. அதுவும் ஹீரோ பிறந்ததுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவர். 6 வருஷத்துக்கு முன்னால சின்ன லெவல்ல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர். நடுவுல ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியோட பாஸ்க்கு காணா போன அவரோட குழந்தைய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணதுனால அவர் அந்த கம்பெனியை ஹீரோ கொடுத்துட்டாரு. அப்பையில இருந்து தான் ஹீரோவோட வளர்ச்சி எல்லாம். இதோட ஹீரோ கல்யாணம் ஆகி பொண்டாட்டிக்கு பொண்ணு பிறந்ததுமே அவங்க இறந்துட்டாங்க. இப்ப பொண்ணு காணா போன கேஸ்ல சந்தேகப்படுறது என்னவோ அக்யூஸ்ட் மேலதான். அவனுக்கு டானியான்ற பொண்டாட்டியும் உடம்பு சரியில்லாத பையனும் இருக்காங்க. இது இல்லாம ஹீரோ அக்யூஸ்ட் 2 பேரும் ஒரே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க. சோ இப்ப அங்க என்ன நடந்திருக்குன்னா, அக்யூஸ்ட் ஹெல்ப் பண்ண தோட்டக்காரன் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கப்போ மயக்க மருந்து கலந்து துணியால குழந்தைய மயக்கமாக்கி யாருக்கும் தெரியாம அக்யூஸ்ட் கார் கிட்ட வந்தவன் கார் டிக்கில பொண்ணை வச்சிருக்கணும் இப்படின்றது போலீஸோட சந்தேகம். இந்த கேப்ல எங்கேயோ ரோட்டோரமா நின்னுட்டு இருந்த அக்யூஸ்டோட காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. காருக்குள்ள ஆள் யாருமே இல்லங்க. அப்ப கடத்தப்பட்ட பொண்ணு எங்க போனான்னு தெரியாம போலீஸுக்கெல்லாம் மண்டை காயுதா. இந்த பக்கம் போலீஸ் ஹீரோவோட போனை டேப் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அதுக்கு பண்ணா மாட்டி போன்னு கிட்னாப்பர் ஹீரோயின் போனு கால் பண்றான். போனை எடுத்ததுமே அங்க குழந்தை கதற சவுண்ட் தான் கேக்குது. ஹீரோயின் போனை ஹீரோ கிட்ட கொடுக்க, பணத்தை ரெடி பண்ணிட்டல்ல, போலீஸ்க்கு தெரியாம வீட்டை விட்டு கிளம்பு, இனிமேல் நான் எல்லா காலையும் இந்த போனுக்கு தான் பண்ணுவேன். சோ இந்த போனை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா, பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டினு போ அப்படின்னு கிட்னாப்பர் சொல்ல, ஹீரோ வீட்டுக்கு வெளியே கூட போலீஸ் கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் அவ காரை எடுத்துக்கிட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வரா. ஹீரோயின் தானே அப்படின்னு போலீஸ் பெருசா கண்டுக்கல. ஆனா ஹீரோவும் அந்த காருக்குள்ள தாங்க ஒளிஞ்சிருக்காரு. காரோட பேக் சீட்ல தான் பண பேக்கும் இருக்கு. எப்படியோ போலீஸ்க்கு டெமிக்கி கொடுத்து தப்பிச்சிட்டோன்னு இவங்க நினைச்சாலும் இப்படி ஆகும்னு இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ஒரு பிளான செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் காரையும் ஃபாலோ பண்ண சொல்லிருக்காரு. போலீஸோட கார் ஃபாலோ பண்ணிட்டு வர அதையும் பயப்புள்ள கிட்னாப்பர் கண்டுபிடிச்சிட்டான். சோ ஹீரோவுக்கு போனை போட்டு வேணாம் 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 வேணாம், இதுக்கு முன்னால நான் சொன்ன வழியில வராத, அப்படியே காரை யூ டர்ன் பண்ணு, இந்த பிரிட்ஜ் கடியில வா அப்படின்னு கிட்னாப்பர் ஒவ்வொன்னா சொல்ல ஹீரோ தான் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. பின்னால போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கல்ல. கார் பிரிட்ஜ் கடியில தானே போச்சு, அங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சு கார் கிட்ட போனா காருக்குள்ள இருந்த ஹீரோயின் 2 பேரையும் காணோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க ஆத்துக்கிட்ட போறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குங்க. 2 பேரும் பண பேக் எடுத்துக்கிட்டு அது வழியா ஆத்துக்கு போய் அங்க ஒரு போட்ல தப்பிச்சிட்டாங்க. நல்லா சம்மர் கட்டு வெட்டின பூமர் பூத மாதிரியே இருக்காரு இல்ல ஹீரோ. அப்பவும் ஹீரோயின் சொல்றாரு, உனக்கு ஏமா தேவையில்லாத பிரச்சனை, இனிமேல் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு. முடியாது சார், உங்க பொண்ணு கடைசியா என் கூட இருக்கும்போது தான் காணா போயிருக்கா. போலீஸ் கால் பண்ணி வர வச்சது கூட நான் தான். இந்த டைம்ல உங்களை விட்டு எப்படி என்னால போக முடியும், நானும் வருவேன்னு அடமுடிச்சு வரா. அதோட இது வரைக்கும் கிட்னாப்பர் ஹீரோயின் போன்ல தானங்க பேசிட்டு இருந்தான். இப்ப ஹீரோயின போன ஆத்துல தூக்கி போடுன்ட்டான். ஹீரோ போன்ல மட்டும் தான் பேசுறான். அப்புறம் ஹீரோஜி பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற ஆர்வத்துல வந்திருக்கீங்க, பணம்லாம் கூட ரெடி நினைக்கிறேன். நம்ம பொண்ணு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு குவிஸ் கேம் நடத்துவோமா? நான் சில பல கேள்வியெல்லாம் கேட்பனா, அதுக்கு 4 ஆப்ஷனையும் கொடுப்பனா. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் உங்க பொண்ணு நான் எங்க வச்சிருக்கேன்ற ஒரு க்ளூவை கொடுப்பேன். முதல் கேள்வி ஆரம்பிக்கலாமா? நம்ம ஊர்லயே பெரிய ஸ்லம் ஏரியானா எது அப்படின்னு கிட்னாப்பர் கேட்டு 4 ஆப்ஷனை கொடுக்கறான். 4வது ஆப்ஷனை சொல்லி கூட முடியலங்க. அதுக்குள்ள ஹீரோ கரெக்டான பதில சொல்ல, எப்பா 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 பொண்ணு மேல என்ன பாசம். ரைட்டு, நீங்க ஆன்சரா சொன்ன அந்த லொகேஷன்ல தான் உங்க பொண்ணு இருக்கா, அங்க போங்க. அடுத்த கேள்வியை அப்புறம் கேக்குறேன் இப்படின்னு கில்லர் பேசிட்டு இருக்கான்ல. கில்லரோட பேக் போஸ நம்ம காட்டாங்க, ஆனா இன்னும் மூஞ்ச காட்டலங்க. ஹீரோ கிட்னாப்பர் சொன்ன லொகேஷனுக்கு ஆத்துலயே போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு கண்ணாடிக்காரன், ஐ திங்க் ஹீரோவுக்கு வேண்டப்பட்டவனா இருப்பான்னு நினைக்கிறேன்.
அக்யூஸ்ட் தானே பொண்ணை கடத்திருப்பான்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. இந்த கண்ணாடிக்காரன் அக்யூஸ்ட் அவன் பொண்டாட்டியான டானியா அவங்க 2 பேரோட போட்டோவையும் காட்டி இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களான்னு சில பேர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கான். அதை காட்டிட்டு ஹீரோ கிட்ட வந்தா கிட்னாப்பரோட 2வது கேள்வி, எந்த அனஸ்தீசியா மருந்து கொடுத்தா ஒரு ஆளு சீக்கிரமா மயக்கமாவாங்க அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறானா. உடனே ஹீரோ, ஏய் டானியா நீ தானே பேசுறது, என்னமா வேணும் உனக்கு சொல்லுமா, இந்த பணத்தை கூட எடுத்துக்கோயேன், என் குழந்தைய மட்டும் கொடுத்துறேன் அப்படின்னு ஹீரோ போன்ல பேச பேச கிட்னாப்பர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். இப்ப ஹீரோ போயிட்டு இருக்க போட்டை செட் பண்ணி கொடுத்ததே கிட்னாப்பர் தான். அந்த போட்ல கேமரா ஒண்ண வச்சு ஹீரோ பேசுற எல்லாத்தையும் சோசியல் மீடியால லைவா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்த ஊரும் ஹீரோ போன்ல பேசுறது அங்க நடக்கிற எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கு. இதே மாதிரி போலீஸும் பாப்பாங்க தானே. ஹீரோ எங்க போனான்னு தெரியாம இருந்த அவங்களுக்கு ஹீரோ இந்த லொகேஷன்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சதும் அவங்க அடிச்சு புடிச்சு வந்து ஹீரோ மடக்கலான்னு பார்த்தா வழியில ஒரு இளநி வண்டிக்காரன் நடு ரோட்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அங்க வச்சு காரை ரிப்பேர் பண்ணி போலீஸா அடுத்த கட்டத்துக்கு போட மாட்டான். இது ஏன்னு இன்ஸ்பெக்டர் தலையில அடிச்சுக்கிறாரு. அந்த பக்கம் கிட்னாப்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஹீரோ திரும்ப திரும்ப என் பொண்ணு வேணும் என் பொண்ணு வேணும்னு அதையே சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஒண்ணு நீங்க கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தாலோ இல்ல தப்பான பதில சொன்னாலோ உங்க பொண்ணோட லொகேஷனை நான் சொல்ல மாட்டேன். சோ கேம விளையாண்டா உங்களுக்கு பொண்ணு இல்லனா அவளுக்கு மண்ணு, முடிவை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு கிட்னாப்பர் வெறி ஏத்துறான். ஹீரோவும் கரெக்டான பதில சொல்லிட்டாருங்க. அடுத்து 3வது கேள்வி, ஒரு குழந்தைய இல்லீகலா கடத்தினவனுக்கு எத்தனை வருஷம் தண்டனைன்னு. இதுக்குமே ஹீரோ கரெக்டா பதில் சொல்லிட்டாரு, 5ல இருந்து 10 வருஷம்ன்ற ஆப்ஷனை. அடுத்து கிட்னாப்பர் பேசவே இல்லையே, ஒரு மியூசிக்கை தான் பிளே பண்றான். அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு எங்க போகணும்னு தெரிஞ்சு போச்சு. போட்டு அங்க விட இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மக்கள் லைவா பாத்துட்டாங்கல்ல. சோ ஒரு டிவி நியூஸ்ல ஹீரோ பத்தின டிபேட் ஓடிட்டு இருக்கு. ஒரு லேடி ஆங்கர் கேக்குறா, அது எப்படிங்க ஹீரோ ஒரு ஃபேமஸான பிசினஸ் மேன், அவருக்கு எப்படி அனஸ்தீசியாவை பத்தியும் குழந்தைங்களை கடத்தினா எவ்வளவு நாள் தண்டனைன்றத பத்தியும் தெரியுது அப்படி இப்படின்னு ஹீரோவோட இமேஜ் சுக்குநூறா உடஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு அதுவா முக்கியம், பொண்ணு கிடைச்சா போதும்னு ஹீரோ வர இடம் சின்ன வயசுல இவர் எங்க வளர்ந்தாரோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு. இப்ப அந்த ஆர்ஃபனேஜ் ரன்னிங்ல இல்ல, பழஞ்சு போய் கிடக்கு. ஆர்ஃபனேஜ்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையா எடுத்து வைக்க வைக்க ஹீரோவை யாரோ கடத்தி கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்ச மாதிரி ஹீரோவுக்கு நிறைய பிளாஷ்பேக். அது மட்டுமா ஹீரோவை இங்க அடைச்சதும் நிறைய தடவை ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான். அப்பெல்லாம் ஹீரோவை கண்டுபிடிச்சு கரகரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல போட்டுருவாங்க. அப்பெல்லாம் ஹீரோவுக்கு தோஸ்தா இருந்து யாரோ ஒரு பையன் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது யாரோ. இதெல்லாத்தையும் விட கொடூரமான விஷயம், ஒரு நாள் ஹீரோ கண்ணு முன்னாலேயே ஆர்ஃபனேஜ்ல கூடவே இருந்த பையனோட காலெல்லாம் வெட்டிருக்காங்க. இப்படி அங்க பட்ட சித்திரவதை எல்லாம் ஹீரோ சின்ன சின்ன பிளாஷ்பேக்கா யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்க இருக்க ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்து குழந்தை ஒண்ணு கத்துற மாதிரி சவுண்டு. கிடைச்சிட்டாடா பொண்ணுன்னு அங்க போனா குழந்தைய ஒரு சாக்குக்குள்ள வச்சிருக்காங்க. திறந்தா அது ஹீரோவோட பொண்ணு இல்லங்க, வேற ஏதோ ஒரு பையன். இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஹீரோ போட்ல இருக்கும்போது கட்டான லைவ் ஷோ இப்ப மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கிட்னாப்பரும் ஹீரோ கிட்ட போன்ல பேசுறான். அப்பதான் கிட்னாப்பரோட முகத்தை காட்டுறாங்க. கடைசியில அது ஆம்பளையே இல்ல, ஒரு பொண்ணு. நல்லா கப்பலை முழுங்கின கடல் கண்ணி மாதிரி இருந்துகிட்டு, உனக்கு ஏண்டி இந்த வேலை நம்ம யோசிச்சா, இனிமேல் நம்ம பேரை வில்லினே வச்சுப்போம். வில்லி அழகா கம்ப்யூட்டர் வாய்ஸ் மூலியமா போன்ல வாய்ஸ மாத்தி பேசிட்டு இருக்கா. சோ ஹீரோ கிட்ட, அச்சச்சோ சாரி தலைவா, அது உங்க பொண்ணா இருக்கும் நீங்க ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, நான் தான் மாத்தி வச்சேன். இருந்தாலும் இப்ப கிடைச்சிருக்க பையன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே, அவன் ஃபேமிலி நேம் இதுதான்னு வில்லி சொன்னதும் ஹீரோ மூஞ்சில ஒரு பதட்டம். இப்ப என்ன பண்றீங்க? கடைசி கேம் வெளியே ஒரு வேன் நிக்கும். இந்த பையனை தூக்கி வேன் பேக் சைட்ல போட்டுக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துக்கு வந்துருங்க, இந்த பையனை கொடுத்துருங்க, உங்க பொண்ணை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வில்லி சொல்ல, இங்க இருக்க ஹீரோயின், என்னது இது, உங்க பொண்ணை காப்பாத்த இந்த பையனை கொடுப்பீங்கன்னா அப்புறம் அந்த கிட்னாப்பருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அதெல்லாம் முடியாது, நான் பையனை கொடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஹீரோ கூட, ஏப்பா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுப்பா, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கப்பா, போலீஸ் வர வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்க போறேன் அப்படின்னு முடியாதுன்ட்டாரு. சேம் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டர், யாரா அந்த பையன், புதுசா இவன் வேற உள்ள வரான், நம்ம கிட்ட ஃபேஷியல் ரெகக்னைஸ் பண்ற சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதை வச்சு அந்த பையன் யாரும் கண்டுபிடிங்க அப்படின்னு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இங்க வில்லி அவ சொல்றதை ஹீரோ பண்ண வைக்கிற வரைக்கும் விட மாட்டா போல. நான் எல்லாத்தையும் ஸ்மூத்தா எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன், ஆனா நீங்க என்ன எல்லாம் மீற வைக்கிறீங்களே. அப்படியே அவங்க போனை பாருங்கன்னு வில்லி சொல்லி போனை பார்த்தா அதுல வந்திருக்கிறது ஹீரோ பொண்ணோட கை போட்டோ. சே, உங்க பொண்ணு கையில அழகான ஆக்டோபஸ் எல்லாம் டாட்டோவா போட்டிருக்கா, ஆனா மத்தா இப்ப அந்த கையில அவ ஒரு விரலை இழக்க போறா. பையனை நீங்க வெளியே கூட்டிட்டு வந்து வேன்ல ஏத்தி நான் சொன்னதை பண்ணலனா அதான் நடக்கும், யோசிச்சு சொல்லுங்கன்னு வில்லி சொல்லியும் ஹீரோ கண்டுக்கல. பெண்ண அம்மாவ யோசிக்கவே இல்லைங்க. உடனே பொண்ணோட விரலை வெட்டி அந்த போட்டோவை ஹீரோவுக்கு அனுப்புறா. போன்ல பொண்ணு கதறதெல்லாம் காது கிழியுது. இதுக்கு மேல ஹீரோ எப்படிங்க அதை பண்ணாம இருப்பாரு? அத்தா ஹீரோயின நீயே பாக்குறல்ல, நமக்கு வேற வழி இருக்கா? இந்த பையனை இங்க காப்பாத்த நினைச்சா அங்க என் பொண்ணு துடிச்சே செத்து போயிடுவா. இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண வா போவோம் அப்படின்னு பையனோட வெளியே வராங்க.
வெளியே ஒரு கண்டெய்னர் லாரி நிக்குது. அதுல பேக் சைடுல பையனை தூக்கி போட்டு முன்னால ஹீரோ வண்டியை ஓட்ட பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துக்கிறா. அங்க இருக்க கேமரா மூலியமாங்க நடக்கிறதெல்லாம் வில்லி லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ எங்க வரணும்ன்ற லொகேஷனை வில்லி அவளா சொல்லியே இருக்க மாட்டா. ஆனாலும் ஹீரோ தெரிஞ்ச மாதிரியே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. நடுவுல ஹீரோயினுக்கு தான் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அதோட மெயின் ரோட்ல போயிட்டு இருந்த ஹீரோ கபார்னு ஒரு ஷார்ட் கட் எடுக்க லைவ் ஷோவோட சிக்னல் கட் ஆயிடுதுங்க. ஜி கேக்குறேன்னு கோச்சிக்காதீங்க, எங்கதான் ஜி போறோம், அதை சொல்லிட்டாச்சு வண்டி ஓட்டுங்களான்னு ஆர்வம் தாங்காம ஹீரோயின் கேட்டதும் ஒரு ஹார்பரை நோக்கி போறதா ஹீரோ சொல்ல, அங்கேயா அதுக்கு போறதுக்கான வழி இது இல்லையே, இப்படி ஏன் போறீங்கன்னு ஹீரோயின் டவுட் ஆனா, ஹார்பருக்கு போறதுக்கு 2 வழி இருக்குமா, ஒன்னு மெயின் ரோடு, அந்த பக்கம் போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்கும், இது ஷார்ட் கட்டு, இதோட பேரை CO2 ரூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பக்கமா போகும்போது இங்க ஆக்சிஜனோட அளவு கம்மியா இருக்கும். நம்ம பரவாயில்ல, பின்னால கண்டெய்னர்ல யாராவது இருந்தா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு மூச்சடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பல வருஷமா அந்த ரோட்ல பயணம் பண்ண மாதிரி ஹீரோ வழியை பத்தி எல்லாம் புட்டு புட்டு வச்சா, என்னங்க நடக்குதுங்க, பின்னால இருக்க பையன் யாரு, உங்களுக்கு எப்படி இந்த வழியை பத்தி எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு ஹீரோயின் விடாப்பிடியா இருந்ததும் பின்னால இருக்கவன் ஒரு போலீஸ்காரனோட பையனா. ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது அந்த போலீஸை பாத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஹீரோ தோஸ்து மற்றும் பலர்னு சில பசங்க ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாங்களா, அங்க அந்த போலீஸ்காரன் அடிக்கடி வருவானா, வந்து உடம்புல குறை இல்லாத பசங்களையா பார்த்து பார்த்து பொறுக்கி இதே மாதிரி ஒரு கண்டெய்னர்ல ஏத்திக்கிட்டு அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி குழந்தை இல்லாத பணக்கார ஃபேமிலிஸ்க்கு அந்த குழந்தைய வித்துறது. இத சின்ன வயசா இருந்து பார்த்து என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ போக போக இவருமே அந்த சைல்டு கிட்னாப்பிங்ல ஒரு அங்கமா ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ தான் குழந்தைங்கள வேன்ல ஆர்ஃபனேஜ்ல இருந்து அந்த ஹார்பருக்கு டிரான்ஸ்போர்ட்டே பண்றாளாம். இப்படி ஒரு ட்விஸ்ட் ஹீரோ கொடுக்க, அடங்குய்யால அப்ப நீ ஒரு கடத்தல்காரனா இருந்தவன் தானடா, உனக்கு ஏன்டா இந்த வேலைன்னு ஹீரோயின் ஜர்க்கானா, வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்த பசங்க எல்லாருமே கடத்தி கொண்டு வரப்பட்ட பசங்க, என்ன மாதிரி சில பேர் மட்டும்தான் அனாதைங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வெளிநாட்டுக்கு கொடுத்தனுப்ப குழந்தைங்க பத்தலன்னதும் அம்மா அப்பா இருக்க பசங்களெல்லாம் இல்லீகலா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க 2 ரூல் தாமா, ஒன்னு அவங்க சொல்றதை கேட்டு அவங்க அடியாளா இருக்கணும், அப்படி இல்லன்னா நம்மள செதைச்சிருவானுங்க இப்படின்னு சில பல சீனுக்கு முன்னால ஹீரோ தோஸ்த் அவங்க கண்ணு முன்னாலேயே ஒரு பையனோட காலை வெட்டினாங்கல்ல, காலை வெட்டி அந்த பையனை ரோடா பிச்சை எடுக்க விட்டுருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்கலனா அதான் நிலைமை, இது நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஹீரோ அவங்களுக்கு அடியாளா ஆகி அப்பையில இருந்தே அவங்க கூட சேர்ந்து குழந்தைங்களை கடத்துற வேலையெல்லாம் பார்த்திருக்கான். நீயே சொல்லாமா, ஒரு வேலை என் இடத்துல நீ இருந்திருந்தா உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸை இழந்திருப்பியா, இல்ல பங்காளிஸோட சேர்ந்து பஜனை பாடிருப்பியா, அதையே தான் நானும் பண்ணேன். இதே வேலையில என் கூட சேர்ந்து இருந்தவங்க தான் அக்யூஸ்ட் டானியா, அவங்க 2 பேரும் இடையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும் அவங்க இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல அவங்க 2 பேருக்கும் என் மேல காண்டு, எப்படா பழிவாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. வாய்ப்பு கிடைச்சதும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா நான் விட மாட்டேமா, என் பொண்ணை மீட்டெடுக்காம விடவே மாட்டேன். அப்புறம் பின்னால இருக்கான்ல பையன், அவன் அப்ப சாதாரண போலீஸா இருந்தாரு, இப்ப அந்த ஆளு சொசைட்டில ஒரு மிகப்பெரிய புள்ளி அப்படின்னு யார் அதுன்னு ஹீரோ சொன்னா, ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கமிஷனரா இருக்கவனே ஒரு குழந்தை கடத்தல்காரன் தாங்க. அதுவும் இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷத்துக்கு முன்னால இருந்து. அடி போலி, கமிஷனர் பையனே கத்திட்டு இருக்காங்களா, இனிமேல் மொத்த போலீஸ் போர்ஸும் உள்ள இறங்கும், படமே சூடு பிடிக்க போதே, நீ ஏமா இந்த சூட்ல சிக்கி சின்ன பின்னமாக போற, இப்ப வாட்சி இறங்குன்னு ஹீரோயின் சொன்னாலும் ஹீரோவோட பொண்ணு ஹீரோயினை அவ அம்மாவா பாத்துருக்காங்க. ஹீரோயின் கையில ஒரு லேடி ஆக்டோபஸோட போட்டோவெல்லாம் ஒட்டி, அதே மாதிரி ஹீரோ கையில ஒரு ஆண் ஆக்டோபஸோட போட்டோ இருக்கும். ஒரு நாள் ஹீரோ கிட்டே சொல்லிருக்கா, அப்பா என் கையில குழந்தை ஆக்டோபஸ் போட்டோ இருக்கா, உன் கையில அப்பா ஆக்டோபஸ் போட்டோ இருக்கா, டீச்சர் தான்ப்பா அம்மா ஆக்டோபஸ், இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம்னு அவ விளையாட்டுக்கு சொன்னா. ஹீரோயின் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டா. சோ என்ன அம்மாவா நினைச்ச பொண்ணை விட்டு அவளை காப்பாத்தாம நான் போவே மாட்டேன்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்புறம் உன் தலையெழுத்து யாரு மாத்த முடியும்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அது வரைக்கும் பின்னால இருந்த பையன் கதவை திறங்கன்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்ப அவங்ககிட்ட இருந்து மூச்சு பேச்சே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானங்க ஹீரோ சொன்னாரு, பின்னால யார் அடைச்சு வச்சிருந்தாலும் கொஞ்ச நேரத்துல மூச்சு விட முடியாதுன்னு. பையன் மயங்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை எப்படி பின்னால வைக்க முடியும், முன்னாலே வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல கட்டான லைவ் ஸ்ட்ரீம் மறுபடியும் பிளே ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோ ஹீரோயின் அந்த பையன் 3 பேரும் ஹார்பர் வந்துட்டாங்க. நீ வண்டியிலே இருமா, நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோ வண்டியை விட்டு இறங்கி ஒரு இடத்துக்குள்ள போனதுமே ஹீரோ கூட இருந்த சின்ன பையன் வண்டியை விட்டு தப்பிச்சு ஓடுறான். ஹீரோயின் அவனை தேடி போய் பிடிக்க உள்ள போன ஹீரோவுக்கு எல்லா இடத்துலயும் அங்க ஏகப்பட்ட பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளயும் குழந்தை அழற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது ஒரு பொம்மையும் அது கூட ஒரு டேப் ரெக்கார்டரும். வில்லி விளையாடுறா. இதுவுமே அங்க இருக்க கேமரால லைவா பிளே ஆயிட்டு இருக்கு. அதை தொட்டு இதை தொட்டு கடைசியா அங்க ஒரு பெரிய ஸ்கிரீனை எது மேலேயே மூடி வச்சிருக்காங்க. அதை ஹீரோ எடுக்கிறாருங்க. அங்க செவுத்துலயோ ரத்தத்தால வில்லி ஒன்னு எழுதி வச்சிருக்கா, 2017 619 இன்சிடென்ட், நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன்னு. அது பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ள போலீஸ் பாடியே இங்க வந்து ஹீரோவை புரியுது. பிளஸ் பல வருஷமா கடத்தலுக்கு யார் ஹெட்டா இருந்தானோ அந்த கமிஷனரும் இங்க வந்துட்டான். நல்லா காமால வந்த காட்டு பூனை மாதிரி இருந்துகிட்டு நான் கேரக்டர் இவலாம். மத்தவன் குழந்தைய கடத்துறப்பெல்லாம் எனிச்சுதான், இவன் குழந்தைய காணோன்னதும் வலிக்குதான். எங்கடா என் குழந்தைன்னு கேட்டு ஹீரோ மிரட்டுறான். ஹீரோவும் முடிஞ்ச அளவு பையனை பிடிச்சி அவனை வாய் பேச முடியாம தான் வச்சிருந்தான்.
இருந்தா. டக்குன்னு அந்த பையன் ஹீரோயினை தள்ளி விட்டு இங்க என்ட்ரியை போட்டதும் ஹீரோ பையனை புடிச்சு வச்சு தப்பிக்கலான்னு அகாஜுகாவை காட்ட அப்ப அங்க இருந்த ஒரு கார்ல பாம் பிளாஸ்ட் நடக்குது. அடுத்த செகண்டே நம்ம இதுக்கு முன்னால ஒரு கண்ணாடிக்காரனை பார்த்திருந்தோம்ல, பைக்ல பாஞ்சுக்கிட்டு வந்தவன் ஹீரோவை பிக்கப் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போய் ஹீரோவை தப்பிக்க வச்சிட்டான். சோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவன் ஹீரோவுக்கு வேண்டப்பட்டவன் தான். இது முடிய அந்த 619 இன்சிடென்ட் என்னன்னு டிவி நியூஸ்ல ஓட்டி காட்டுறாங்க. 2017 ஒரு பெரிய கப்பலுங்க கடலுக்கு நடுவுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இன்ஜின் கோளாறுனால ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து கப்பலே வெடிச்சிடுச்சு. சோகமான விஷயம் கேட்டீங்கன்னா அந்த கப்பல்ல 23 குழந்தைகள் இருந்திருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் இறந்துட்டாங்க. இறந்த குழந்தைங்களோட வயசு 2ல இருந்து 7க்குள்ள. எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து ப்ராப்பரான அடையாளம் இல்லாம இல்லீகலா இந்த நாட்டுக்கு வர நினைச்சாங்களாம். லாஸ்ட்ல இறந்து போயிட்டாங்களாம். இப்படின்னு அந்த டைம்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி காப் அடுத்த ஒரு மாசத்துல மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. பிளாஸ்ட் நடந்தது 2017. இப்ப நடந்துட்டு இருக்கிறது 2023. 6 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையை கிட்னாப்பர் இப்ப உள்ள எடுத்துட்டு வரான்னா அப்ப நடந்தது உண்மையாகவே தற்செயலா நடந்த பிளாஸ்ட் தானா? பசங்களாம் ப்ராப்பரான அடையாளம் இல்லாம வெளிநாட்டுல இருந்து இல்லீகலா இங்க வர நினைச்சவங்க தானா அப்படின்லாம் அதே டிவி நியூஸ் அதே லேடி ஆங்கர் கதையா பேசிட்டு இருக்கா. மக்களும் அப்ப நடந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்னதான் நடந்துச்சு அப்போ? போலீஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் எல்லா கேஸ்லயும் நாங்க நம்பணுமா? அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சோ உண்மையை வெளியே கொண்டு வாங்கன்னு போர்க்கொடி தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காப்பாத்தினால கண்ணாடிக்காரன் அவன் அக்யூஸ்ட் வீட்டு வாசல்ல ஹீரோ விட்டுட்டு நான் மீதி வேலையை பாக்குறேன்னு கிளம்புறான். அதே டைம் இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சம்பவம் நடந்து அரெஸ்ட் பண்ண ஹீரோயினை ரிலீஸ் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிராப்புல சார் என்ன சார் கேஸ் இன்னும் முழுசா இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள ஏன் சார் அவளை ரிலீஸ் பண்ணீங்க? இப்படி போயிட்டு இருந்தா நான் எப்படி சார் கேஸ முடிக்கிறது அப்படின்னு கதறிட்டு இருந்தாலும் அடுத்து ஹீரோவோட போனை வச்சு அவர் லொகேஷனை கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டர் அங்க வந்துட்டு இருக்காரு. அத ஸ்டேஷன்ல இருந்து ஒட்டி கேட்ட ஹீரோயினுங்க இன்ஸ்பெக்டருக்கே தெரியாம அவருக்கு பின்னால ஃபாலோ பண்ணிட்டு வரா. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட போனா அக்யூஸ்ட் வீட்டுக்கு போறப்போ அங்க அக்யூஸ்ட் இல்ல. அக்யூஸ்ட் மனைவியான டானியாவும் உடம்பு சரியில்லாத அவங்க பையனும் தான் இருக்கான். எங்க என் பொண்ணை வச்சிருக்கீங்கன்னு கேட்டு ஹீரோ அங்க ஒரு மல்யுத்தமே பண்ண ஓ பொண்ணை காணோமா? சாபம் சார் சாபம். யாரை விடும்? எத்தனை குழந்தைங்களை கட்டிருப்ப, அதோட பாவம் தான்டா இன்னைக்கு ஓம் பொண்ணு காணோம். அப்பா நான் கூட சோகமா இருந்தேன், என் பையனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓம் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா இருக்கியேன்னு. ஆண்டவன் நடத்திட்டான் அப்படின்னு டானியா நிலைமை புரியாம ஹீரோவை வெறி ஆகிட்டா. நானும் பொம்பளை பிள்ளையாச்சே கை வைக்க வேணான்னு பார்த்தேன், இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லடி அப்படின்னு டானியாவை டாரா கிழிக்கிறாரு. இத உடம்பு சரியில்லாத பையன் அவன் பார்த்துட்டு சும்மா இல்ல, அம்மாவை காப்பாத்த வரேன்னு கத்தி ஒன்னு கையில எடுத்துக்கிட்டு ஹீரோவை குத்த பின்பக்கமா வரான். லைட்டா ஹீரோனை வந்ததும் அவன் வாங்கின கத்தி அவன் அம்மாவைய குத்த லாஸ்டா ஹீரோ பையனையும் கொண்டு வெளியே போயிட்டாரு. ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோ எந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வராரோ அந்த பிளாட்டுக்கு ஆப்போசிட் பிளாட்ல தாங்க வில்லி இருக்கா. கடத்தப்பட்ட ஹீரோவோட பொண்ணு கூட அங்கதான் இருக்கா. அடடா கண்ணெதிரில் இருக்கவரை விட்டு போறாருன்னு நம்ம பதறிட்டு இருந்தா ஹீரோ வந்து 2 பேரையும் கொன்னுட்டு போயிருக்காருல்ல. அங்க ஒரு கேமரா வச்சு அதை வீடியோவா எடுத்த வில்லி இவ தாங்க அக்யூஸ்டையும் கடத்தி எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்கா. அவனுக்கு முன்னால இருக்க டிவில பிளே பண்றா. நல்லா நவகிரக பூஜையில நல்லெண்ணெய் பாட்டில் திருட வந்த மாதிரி நல்லா நவகிரக பூஜையில நல்லெண்ணெய் பாட்டில் திருட வந்த மாதிரி இருந்துகிட்டு குடும்பம் சுக்குநூறு ஆகிறத கண் எதிரில் பார்த்ததும் கட்டி போட்டு வச்சிருந்த சேரெல்லாம் அடிச்சு உடச்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் சாவகாசமா டானியாவோட வீட்டுக்குள்ள வந்த வில்லி அவ செத்துட்டாளான்னு மூக்க செக் பண்ணா இன்னும் சாவலங்க, அரைகுறை உயிரோட இருக்கா. மாமா எதிர் வீட்டு பொண்ணு வண்டியா, எப்படியாவது என்ன காப்பாத்துமா, என் பையன் பாருமா எப்படி படுத்திருக்கான்னு பிளீஸ்மான்னு ஏற்கனவே வில்லிய தெரிஞ்ச மாதிரி கெஞ்சரா. ஹோ அப்ப இன்னமும் நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? கரெக்ட், நான் சொன்னாதான் உனக்கு தெரியும்ல. இந்த டாலர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வில்லி ஒரு டாலரை காட்ட அங்க ஒரு பிளாஷ்பேக். இதுல நம்ம பார்க்க போற ட்விஸ்ட், வில்லி ஹீரோ வீட்டுல வேலை செஞ்சால தோட்டக்காரன் ஒருத்தவன், அவங்க 2 பேரும் கணவன் மனைவி போன் கடை ஒண்ணு வச்சு தனக்குன்னு ஒரு குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஒரு நாள் குழந்தைய வெளியே விளையாட விட்டு இவங்க 2 பேரும் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த கேப்ல டானியா வெளியே இருந்த பொண்ணை கடத்திட்டா. பொண்ணை காணோன்னு வில்லி ஸ்டேஷன்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், யாரும் அவளை பெருசா கண்டுக்கல. ஆனா ஒரே ஒரு லேடி காப் மட்டுங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுமா, அந்த குழந்தைய மிஸ் பண்ணா எவ்வளவு வலிக்கும்னு நல்லா புரியுது, என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் தான் 619 இன்சிடென்ட் நடந்து அந்த கப்பல்ல ஒரு குழந்தையா இருந்த வில்லியோட பொண்ணு கருகி இறந்துட்டா. போனது போச்சு, இதோட கேசத்துக்கு மூட்டை கட்டி வைப்போம் அப்படின்னு நினைச்சு லேடி காப் சும்மாவும் இல்லைங்க அந்த இன்சிடென்ட்ல நிஜமாவே என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க போராடி இருக்காங்க. எப்படியாவது அவங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, அது யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்னு லேடி காப் எங்க போனாலும் வில்லியும் அவங்களுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் லேடி காப் நைட் டைம்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உன்னை செக் பண்ணிட்டு திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் கூட போன்ல பேசிக்கிட்டே வந்து
வந்து கார்ல ஏறுறாங்க. ஏறின அடுத்த செகண்டே கார் டமார்னு வச்சு அங்கேயே லேடி காப்போ அவங்க வயித்துல இருக்க குழந்தையும் அவுட். அப்புறம் குற்றத்துக்கு காரணமானவங்க ஹீரோ, அக்யூஸ்ட், டான்யா இவங்க தான்றதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லியும் வில்லியோட ஹஸ்பண்டான தோட்டக்காரனும் வேணும்னே அக்யூஸ்டோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க பிளாட்டை வாடகைக்கு எடுத்து அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்டா இருக்காங்க. இன்னொரு பக்கம் தோட்டக்காரன் ஹீரோவோட வீட்டுல போய் வேலைக்கு சேர்ந்திருக்கான். இங்க வில்லி அங்க தோட்டக்காரன்னு 2 பேரும் பக்கத்துல இருந்து அவங்கள வாட்ச் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. சோ இப்ப டான்யா இருந்ததுல வில்லிக்கும் சரி ஜெயில இருக்க தோட்டக்காரனுக்கும் சரி சொல்ல முடியாத சந்தோஷம். இன்னமும் ஹீரோவோட கதை முடியலையே. சோ கீழே இறங்கி நடந்து வர ஹீரோவுக்கு போனை போட்ட வில்லி, இங்க பாருப்பா, இது வரைக்கும் நான் என்னெல்லாம் நினைச்சனோ அதை கரெக்டா பண்ணிட்டேன், கடைசியா இதையும் பண்ணிட்டேன். 619 இன்சிடென்ட்ல என்ன ஆச்சோ நாளை காலையில 9 மணிக்கு இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போய் லைவ் ஷோல நீ உண்மையை சொல்லணும். சொல்லிட்டா உன் குழந்தை சேஃப்னு வில்லி சொல்ற கேப்ல அங்க வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோட கழுத்தை புடிச்சு நெருக்கிறான். உனக்கு அதிகமா உண்மை தெரிஞ்சிருக்காமே, கமிஷனர் தான் உன்னை போட்டு தள்ள சொல்றான், நான் என்ன பண்ண அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வேலையை காட்டுறப்போ புயல் வேகத்துல வந்த ஒரு காரு டக்குன்னு இன்ஸ்பெக்டரை அடிச்சு தூக்குது. வேற யாருங்க, எல்லாம் நம்ம ஹீரோயின் தான். ஹீரோவை காப்பாத்தி அவ வீட்டுக்கு கொண்டு போயிட்டா. அங்க தாங்க 619 இன்சிடென்ட்ல யாரு என்ன வேலை பார்த்தான்ற ட்விஸ்ட ஹீரோ அவுத்தே விடுறாரு. சந்தேகமே வேணாம், கமிஷனர் தான் அதுக்கு முழு முதல் காரணம். எப்பவும் பசங்களை ஆர்ஃபனேஜ்ல இருந்து கண்டெய்னர்ல குறிட்டு வந்து இந்த ஹார்பர்ல கப்பல் ஏத்தி அனுப்புறது வழக்கமா. எந்த பசங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்களோ அந்த பசங்களெல்லாம் பாக்ஸ்ல வச்சு அடைக்கிறப்போ ஒரு குண்டு பையன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சின்ன பொருள் கீழே விழுந்துருச்சு. இருந்தும் எல்லாரையும் பொட்டியில தூக்கி போட்டுக்கிட்டு கண்டெய்னர் கிளம்புதுங்க. இதே கண்டெய்னர்ல ஹீரோ கூட இருக்க ஆள் தான் நம்ம பார்த்த கண்ணாடிக்காரன். கண்டெய்னர் ஹார்பரை ரீச் ஆகி பசங்களெல்லாம் கப்பல்ல ஏத்தியாச்சு. கப்பலும் கிளம்பிடுச்சு. பட் திடீர்னு அங்க கோஸ்டல் கார்டு கப்பலை சுத்தி ரைடுக்கு வந்துட்டாங்க. அச்சோச்சோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த பிளானுகள்லாம் முக்கிய காரணமே கமிஷனர் தானே. ஹீரோ கமிஷனருக்கு போன் பண்ணி, சார் என்ன பண்றதுன்னு தெரியல சார், மாட்டிக்கிட்டோன்னு போலம்னா ஹீரோவே நினைச்சு பார்க்காதது கமிஷனர் ஆல்ரெடி அந்த கப்பல்ல பாம்பு எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அட உடுப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ண கமிஷனர், பசங்க உயிரோட மாட்டினா தானே பிரச்சனை, செத்து போய் மாட்டினா பிரச்சனையை எப்படி வேணும்னா சமாளிச்சிடலாம், பாம்பை வெடிக்க வச்சு அநியாயமா அத்தனை குழந்தைங்களை கொன்னுட்டு இருக்கான். ஹீரோவும் அதுக்கு உடந்தன்றதுனால அந்த டைம்ல இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியல. ஆக்சுவலா இந்த வேலையை பார்த்த 4 பேரும் இதோட இந்த வேலையை விட்டு திருந்தி வாழலாம் தான் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. எதுவும் நினைச்ச மாதிரி போல. இருந்தும் இப்ப வரைக்கும் ஹீரோ திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. கிட்னாப்பர் சொல்றதாமா கரெக்ட். நாளைக்கு எல்லாரும் முன்னாலையும் நான் அதை கன்ஃபர்ஸ் பண்ணாதான் நான் பண்ண பாவத்துக்கே இது ஒரு பிராய்ச்சித்தமா இருக்கும். நான் பண்ணதான் போறேன்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்புனா அந்த வீட்டுக்கு மேல் மாடியில தாங்க வில்லி நின்னுட்டு இருக்கா. என்ன பண்ண காத்திருக்காளோ. காட்டுறதுக்குள்ள அங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் வில்லி சொன்ன மாதிரியே 23 பேரோட மரணம் எந்த கப்பல்ல நடந்துச்சோ அங்க ஹீரோ கண்ணாடிக்காரனோட போய் இறங்குறாரு. பிக்கப் டிராப் வரைக்கும் மட்டும்தான் அவன் வேலை. ஹீரோவை டிராப் பண்ணிட்டு அவன் கிளம்புறானா. ஹீரோ அங்க போறத இன்ஸ்பெக்டரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி வில்லி கடலோரமா இருக்க ஒரு லைட் ஹவுஸ் மேல நின்னு பைனாகுலர் மூலியமா ஹீரோ கப்பல் கிட்ட போறாரா உள்ள போயிட்டாரா அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. ஹீரோ கப்பலுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு கண்கொள்ளா காட்சி. அங்க ஒரு இடத்துல ஏகப்பட்ட டிவியை வில்லி வச்சிருக்கா. எல்லா டிவிலையும் ஓடிட்டு இருக்க ஒரே ஃபுட்டேஜ் ஹீரோவோட பொண்ணை மட்டும் இல்லங்க. நேத்து நைட்டு ஹீரோயின் வீட்டு மேல நின்னாலே வில்லி ஹீரோயினையும் தூக்கிட்டா. சோ ஹீரோயின் ஹீரோவோட பொண்ணு 2 பேரையும் இந்த கப்பலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன போட்ல கட்டி வச்சு போட்ல முழுக்க முழுக்க பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல லைவ் நீ ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கல 11வது நிமிஷம் அந்த கப்பல் பிளாஸ்ட் தான். இத கிள்ளி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கப்பலுக்குள்ள இன்ஸ்பெக்டரோட டீம், ஸ்வாட் டீம் இவங்க எல்லாம் வந்து சுத்து போட்டாங்க. அப்படி நடக்கும்னு வில்லி எதிர்பார்க்கல. நுழைஞ்ச கையோட வில்லி எங்கெல்லாம் கேமரா செட் பண்ணி வச்சிருக்காலோ எல்லா கேமராவையும் ஸ்வாட் டீம் ஆளுங்க புடிங்கிட்டாங்க. அங்க என்ட்ரி போட்ட கமிஷனர் வில்லி ஹீரோ கிட்ட எந்த போன்ல பேசிட்டு இருந்தாலோ அந்த போனை வேற வாங்கி டொபுக்குன்னு வச்சிட்டான். ஆனாலும் கிள்ளி பேசுறது மட்டும் இவங்க கேக்குற மாதிரி இங்க ஒரு வழி பண்ணி வச்சிருக்கா. ஒரு மைக்கை செட் பண்ணிருக்கான்னு வைங்களேன். சோ இப்ப லைட் ஹவுஸ்ல இருந்த கிள்ளி மைக்ல போட்ல இருக்க ஹீரோயின் பேசுறா. அங்க ஹீரோயின் பேசுறதும் இங்க நல்லாவே கேக்குது. அம்மாடி ஹீரோயின், இதுக்கு முன்னால நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்ன அதை அப்படியே ஒண்ணு விடாம இப்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு கிள்ளி கேட்டதுங்க. நேத்து நைட்டு ஹீரோ அவகிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அந்த 619 இன்சிடென்ட பத்தி அப்படியே ஹீரோயின் ஒப்பிக்கிறா. கதையெல்லாம் சொல்லிட்டு அங்க நல்லா தைராய்டு வந்த தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கான்ல கமிஷனர், அவன் தான் குழந்தைங்களை கட்டுறதுல முக்கியமான ஆளுன்னு இதையும் போட்டு உடைக்க. பாத்தியாச்செல்லாம், நீ லைவுக்கு வரியோ இல்லையோ உன் ஆளு ஃபார்ம்ல இருக்கா. உன் குழந்தைய காப்பாத்தணுன்றதுக்காகவே அடுத்த 10 நிமிஷத்துல அவளே லைவ்ல வந்து நீ சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அவ சொல்றா. எப்படி பார்த்தாலும் என் பிளான் சக்சஸ் தான் அப்படின்னு வில்லி சொல்லிட்டு இருக்க போங்க. மக்களுக்கு முன்னால இருக்க எல்லா ஸ்கிரீன்லயும் 10 நிமிஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டைமர் குறைஞ்சிக்கிட்டே வருது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நடக்க போற லைவ் ஸ்ட்ரீமை தடுத்து நிறுத்திடலான்னு ஊர்ல இருக்க எல்லா டெக்னீஷியனை வச்சு வேலை பார்த்தாலும் அசைக்க கூட முடியல. இது காரணம் வேற யாரும் 2 பேர் டிபார்ட்மெண்ட்கள்ல விரல விட்டு ஆட்டுறாங்க. சோ
பிளான வேற மாதிரி போட்ட வில்லி, இப்போ கூட நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டா. ஹீரோயின் லைவ்ல பேசக்கூடாதுன்னா நீ இருக்க இடத்துல ஒரு டேபிள் இருக்கும் பாரு, அதோட டிராயர்ல அங்க இருக்க பாம்புக்கான ரிமோட்டை வச்சிருக்கேன். ரிமோட்டை பிரஸ் பண்ணிட்டா போட்டு வச்சிரும். உன் ஆளு செத்துருவா, லைவ்ல பேச ஆள் இருக்காது. முடிவை எடுத்துக்கோன்னு வில்லி செக்க வைக்க ஹீரோ எடுத்த ரிமோட்டை கமிஷனர் புடுங்கலான்னு போறான். ஏன் இது மட்டுமா ஆப்ஷனு? இன்னொரு ஆப்ஷனும் இருக்குல்ல. இத்தனை பேர் தண்டத்துக்கு இருக்கானுங்க, வெளியே 2 கப்பலை வேற எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. அதெல்லாம் வச்சு தோ கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்க அந்த சின்ன கப்பல்ல இருக்க 2 பேரையா காப்பாற்ற முடியாது? இன்ஸ்பெக்டர் அதை பண்ணுங்கடான்னு ஆளுங்களை அனுப்புனா அதுக்கும் வில்லி கத்துறா. அவதான் லைட் ஹவுஸ்ல நின்னு கப்பல் போறத பாப்பால. ஓ நீங்க இப்படி வரீங்களா கொப்பா மௌனங்களா? அந்த சின்ன கப்பல் கிட்ட நீங்க நெருங்கினாலும் சரி அடுத்த செகண்டே லைவ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ராசா அப்படின்னு பிளாக் பண்ணிட்டா. லைவ் ஸ்டார்ட் ஆனா பிரச்சனை யாருக்கு? கமிஷனருக்கு. கமிஷனர் இன்ஸ்பெக்டருக்கு ஆர்டர் போடுறாங்க, திரும்ப அந்த கப்பல்லாம் வர சொல்லுன்னு. சார் இது என்ன சார் நியாயம்? அவ லைவ் போட்டா போட்டுமே, அதுக்குன்னு 2 உயிரை பறி கொடுக்க முடியுமா சார்? ஆஸ்ட்ரேஜை காப்பாத்துறது தானே சார் நம்ம முதல் குறிக்கோள். அதை இன்ஸ்பெக்டர் சொல்லி கமிஷனர் கேட்காம இருக்கா? கடுப்பான ஹீரோ கமிஷனரை நோக்கி துப்பாக்கியை நீட்டுறாரு. பதிலுக்கு கமிஷனருக்கு ஆதரவா வந்த ஸ்வாட் டீமும் இவங்க டீமை நோக்கி துப்பாக்கியை நீட்டா பிரச்சனைலாம் கொஞ்சம் ஆஞ்சி ஓஞ்சி இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை கீழே இறக்கிடுறாரு. அப்ப பட்டுன்னு இன்ஸ்பெக்டர் வயிற்றுலயே ஒரு புல்லட் பின்பக்கமா இருந்து இறங்குது. யாரான்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் கூடவே இருந்தா அவர் டீம்மேட்டே. கமிஷனர் கைக்குள்ளியா இருந்து இன்ஸ்பெக்டரை சுட்டான். சச்சா இது நடக்கூடாதுன்னா கமுனர்றான்னு கேட்டியா என் பேச்ச? சரி இதுக்கு மேல கூட யாரும் இருக்க வேணாம், எல்லாரும் வெளியே போங்க, நான் இவங்க 2 பேர்கிட்டையும் தனியா பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு மொத்த பெரிய அனுப்பின கமிஷனர் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஆளுக்கும் நமக்கும் ஒரு ட்விஸ்டா குத்தாம பாருங்க. இந்த 619 இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஒரு லேடி காப், அந்த லேடி காப்போட புருஷனே இன்ஸ்பெக்டர் தான். சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கமிஷனர் மட்டும்தான் இல்ல, மிச்சபடி ஹீரோ, அக்யூஸ்ட், டான்யா, கண்ணாடிக்காரன் இவங்க 4 பேரோட ப்ரொஃபைல் எடுத்துட்டு வந்து சம்பந்தப்பட்ட கமிஷனரே காட்டியிருக்காங்க. சார் இவங்களை பிடிச்சா மெயின் ஆள் யாரும் தெரிஞ்சிடும் சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும்னு அவங்க முன்னால டிங்கின்னு தலையாட்டி நல்லவ மாதிரியே பேசின கமிஷனர் அடுத்து இவன் தாங்க ஆள் செட் பண்ணி லேடி காப்போட கார்ல பாம்பு வச்சு அவங்கள கொன்னே இருக்கான். அவங்க தன்னோட மனைவின்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஸ்பெக்டர் மறைக்க சொல்லியும் கமிஷனர் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட், இவனுக்கு தெரியாம எப்படி ஒன்று நடக்கும்? செஞ்சுட்டன் புருஷன் முன்னாடி 2 பேரையும் கையால கொல்ற பாவத்தை பண்ண வச்சிட்டியாடா, அடப்போடா அப்படின்னு கால்வாசி உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரை ஒரே புல்லட்ல சொல்லிய முடிக்க அப்புறம் ஹீரோ கிட்டயும் வரான். பாம்பின் கால் பாம்பரியும் இல்லையா? இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு ஆல்ரெடி ஹீரோ ஒரு அம்சமான பிளானோட தாங்க வந்திருக்காரு. ஹீரோவோட உடம்பு முழுக்க பாம்பு, அதை வெடிக்க வைக்கிறதுக்கான ரிமோட் ஹீரோவோட இன்னொரு கையில. ஹீரோ பாம்பு வெடிக்க வச்சா அவர் மட்டும் அல்பாய்ஸ்ல போக மாட்டாரு, கூட இருக்க கமிஷனரும் பீஸ் ஆயிடுவான். சோ கமிஷனர் கொஞ்சம் பதறான். அப்படி பதறதா நம்ப வச்சுங்க ஹீரோவோட கால்ல ஷூட் பண்ணிட்டான். ஹீரோவும் ஸ்லிப் ஆகி கீழே விழ நம்ம அழுத்துவ நீ இப்ப அழுத்து பாப்போம். அழுத்து யாரு? நீயா அழுத்துவ? யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக்காத ஆளாச்சே நீ. அது யாரா இருந்தா என்ன, உன் பொண்ணா இருந்தா என்ன, அவளுக்காக நீயா அவனை வெடிக்க வைக்க போற? மூஞ்சில முடி முளைக்காத வயசுல இருந்தே நான் அவனை பார்த்தவன்டா, எனக்கு தெரியாத உன்னை பத்தி அப்படின்னு கமிஷனர் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்த போற மாதிரி ஒரு காட்டுத்தனமான ட்விஸ்ட நம்ம கிட்ட சொல்றான். அப்படியே ஹீரோவோட அந்த சின்ன வயசு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பிளாஷ்பேக்ல இருந்து போனா ஹீரோ இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஆர்ஃபனேஜ் ஆளுங்க சொல்றதை கேட்கலனா ஒரு பையனோட காலெல்லாம் வெட்டுறத பார்த்தான்ல, அதை அன்னைக்கு சும்மா பயந்துகிட்டே உட்காந்து பாக்குறதோட மட்டும் இல்ல பையன் காலை வெட்ட விடாம ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கப்போ ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ வெட்டுங்க ப்ரோ அவன் காலை அப்படின்னு ஹீரோ தாங்க போய் அந்த பையன் காலை இறுக்கமா பிடிச்சிருக்கான். அப்பவே ஒரு டாப் டக்கர் தடுதலன்னு கமிஷனருக்கு தெரிஞ்சு போச்சு. இதோட நிக்கவும் இல்ல, கொஞ்சம் வளர்ந்து ஹீரோ பெரிய பையனானதும் அது வரைக்கும் வெறும் அனாதை பசங்களை மட்டும்தான் கடத்தி வெளியூருக்கு அனுப்புற வேலையை கமிஷனர் பார்த்துட்டு இருந்தான். ஹீரோ தான் குறுக்க உள்ள பூந்து எவ்வளவு நாளைக்குங்க இதையே பண்றது, பிசினஸ்க்கு பசங்க பத்த மாட்டாங்க, நீங்க ஊன்னு ஒத்த வார்த்தை சொல்லுங்க. அப்பா அம்மா இருக்க பசங்களாவே இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற பசங்களை நம்ம ஆளுங்களை வச்சு நான் தூக்குறேன், பிசினஸ் பெரிய லெவல்ல பண்ணலாம், காசும் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு அம்மா அப்பா இருக்க பசங்களையும் தூக்க வச்சது ஹீரோ தான். லாஸ்டா 619 இன்சிடென்ட் நடந்துச்சு இல்ல, அதுதான் பெரிய திருப்பு மணியே. இதுக்கு முன்னால ஹீரோயின்ட்ட என்ன சொன்னா, பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப கப்பல்ல ஏத்தணும், போலீஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க, நான் கமிஷனர் சொன்னதும் அவன் ஏற்கனவே கப்பல்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பாம அவன் தானே வெடிக்க வச்சான்னு சொன்னான். சுத்த போய் பாதி மட்டும்தான் அதுல உண்மை, போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஹீரோவும் கமிஷனர்ட்ட பேசியிருக்கான். பதிலுக்கு கமிஷனரோ இல்லப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு காலை வாரிட்டான். அங்க கப்பல்ல ஆல்ரெடி பாம்பை பிக்ஸ் பண்ணி வச்சது ஹீரோ. கண்ணாடிக்காரங்கிட்ட இருந்து பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கான ரிமோட்டை வாங்கி அவன் கூட ரிமோட் எடுத்து கொடுக்கறப்போ தயக்கத்தோட தான் கொடுக்குறான். பட் ஹீரோவோ எந்த வித தயக்கமும் இல்லாம மாட்டிக்க கூடாதுன்ற ஒக்க காரணத்துக்காக இந்த பரதேசி தாங்க கப்பலை வெடிக்கவே வச்சவன். சோ பாஸ்ட்ல நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழகா அந்த பழிய தூக்கி ஏன் மேல போடலான்னு பாக்குறல்ல, சம்பேஸ் தானோ. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேஸ வேற மாதிரி எழுதிக்கலாம், பிரச்சனையை ஸ்மூத்தா நான் முடிகிறேன், நீ அந்த கப்பல்ல இருக்க 2 பேரை வெடிக்க வச்சா மட்டும் போதும், வேலை யாருமே கமிஷனர் சொல்ல முடியாதுன்னு 3 தடவை சொன்னாலுங்க கடைசியா ஹீரோ வெடிக்க வைக்கிறது தன்னை
தன்னை காப்பாத்திக்க பெத்த பொண்ணு இருக்க கப்பலையே இவன் எப்படி ட்விஸ்ட் அடிப்பான்னு நம்மளே எதிர்பார்க்கல. எப்படிங்க வில்லி எதிர்பார்த்திருப்பா? ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கிறா. ஓ மை காட், அப்ப எல்லாம் முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இல்ல. வில்லி செட் பண்ண 10 நிமிஷம் டைம் தான் முடியுது. சொல்லி அடிச்சான் கில்லின்ற மாதிரி 10 நிமிஷம் டைம் முடிஞ்சதும் லைவும் டெலிகாஸ்ட் ஆகுதுங்க. அங்க ஒரு குலே பகாவலி ட்விஸ்ட். சம்பவம் நடந்த இடத்துல கமிஷனர் சாகறதுக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் மாறி மாறி அவன் பண்ண தப்பெல்லாம் கெத்தா பேசிட்டு இருந்தான்ல, அந்த வீடியோ தான் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. எப்படிடா இந்த வீடியோ வில்லி கையில போச்சுன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் அவரோட ஷர்ட் பட்டன்ல கேமரா வச்சிருந்திருக்காரு. அதுல ரெக்கார்டான வீடியோ தான் இதெல்லாம். அது மூலியமா கமிஷனர் மாட்டிக்கிட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. கமிஷனருக்கு துணை போனானே இன்ஸ்பெக்டரோட ஆள் ஒருத்தவன், அவனையும் பிடிச்சாச்சு. 6 வருஷமா பதுங்கி இருந்த அந்த 619 இன்சிடென்ட்டுக்கு பின்னால இருந்த உண்மையையும் வெளியே கொண்டு வந்தாச்சு. புயல் அடிச்சு ஓஞ்சி முடிச்ச மாதிரி ஒரு அமைதி. இந்த அமைதியில ஹீரோ இனிமேல் என்னங்க இவன் ஹீரோ? படத்துல வில்லாதி வில்லனே இவன் தான். வில்லன் ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிச்சா இதுக்கப்புறம் தான் கண்ணுக்கு குளிர்ச்சியா கலர்ஃபுல்லான ட்விஸ்ட் எல்லாம் பார்க்க போறோம். செத்துட்டான்னு நினைச்ச ஹீரோயின் வில்லனுக்கு முன்னால வந்து நிக்கிறா. அவ உயிரோட இருக்கான்னா வில்லனோட பொண்ணு உயிரோட இருக்கான் தானே அர்த்தம். என்ன புறப்படா நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? நல்லா வளர்ச்சி நிதியில வாங்கின வட்டாசட்டி மாதிரி ஒரு மண்டை. இதை வச்சுக்கிட்டு உன்னை காப்பாத்த உன் சொந்த பொண்ணை கூட கொல்ல தயாரா இருந்திருக்கல்ல. சை, எப்படிரா இப்படிலான்னு ஹீரோயின் கழுவி ஊத்துனதும் அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல நீ யாரு அப்படின்னு ஹீரோ கேட்டா, ஒன்னால இறந்து போன 23 பசங்கள்ல என் பையனும் ஒரு ஆள்ரா. அதை ஹீரோயின் சொன்னதோட பிளாஷ்பேக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பசங்களெல்லாம் கப்பலுக்கு ஷூட் பண்றப்போ ஒரு குண்டு பையன்கிட்ட இருந்த ஒரு சின்ன பொருள் அங்க ஒரு இடத்துல விழுந்துச்சுல்ல, அந்த பையன் தான் ஹீரோயினோட பையன். ஹீரோயின் மாதிரியே 23 ஃபேமிலி பசங்களை இழந்திருக்காங்க தானே. கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண லேடி காப்பியும் கொண்டுட்டானுங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் அந்த 23 பசங்களோட ஃபேமிலி இவங்கெல்லாம் அடிக்கடி மீட்டிங்கை போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பசங்களை எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி மிஸ் பண்ணாங்க, கடைசியா பசங்களை இழந்ததுக்கு அப்புறம் எப்படி துடியா துடிச்சாங்கன்றதெல்லாம் அப்பப்போ பார்த்து பேச பேச சில பேருக்கு அது மறந்து போய் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஒரு சில பேர் மறு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வேற சில பேர் துறவியாவே மாறிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றா லெஸ் ஆகி கடைசியா மீதி இருக்கிறதுன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர், ஹீரோயின், வில்லி புருஷனான தோட்டக்காரன், அப்புறம் வெளிநாட்டு ஆளுங்க மாதிரி 2 பேர், கூட இன்னொருத்தன். இவங்கெல்லாம் தான் அதிகாரம் அவங்க கையில இருக்கு. நம்மளாலாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தானே இவ்வளவு பெரிய விஷயத்த ஈஸியா மூடி மறைச்சிட்டானுங்க. அவனுங்களை மண்ணை கவ வைக்க நம்ம ஒரு மாசான பிளான் போடுறோம்னு பிளானோட மாஸ்டர் மைண்டே இன்ஸ்பெக்டர் தான். லேடி காப் சாகிறதுக்கு முன்னால சும்மாலாம் சாகல. அவ கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு வச்சுட்டு தாங்க இறந்து போயிருக்கா. அதிர்ஷ்டவசமா பென்ட்ரைவ் இன்ஸ்பெக்டர் கெச்சு போச்சு. லேடி காப் கண்டுபிடிச்சது என்னவோ ஹீரோ வரைக்கும் மட்டும்தான். அதை வச்சு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி துருவி கமிஷனர் வரைக்கும் புடிச்சிட்டான். சோ கிரைம்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சா? இன்னையில இருந்து நம்ம பிளான் ஆரம்பிக்கிறோம். இது நாளைக்கு முடியுமா, நாளானைக்கு முடியுமா, 1 மாசம் ஆகுமா, 1 வருஷம் ஆகுமா, அதெல்லாம் இப்ப கேட்டா என்னால சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா ஒரு நாள் முடியும். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் அத்தனை வருஷமும் நீங்க பொறுமை காக்கணும். பிளான்ல உங்க ஒருத்தவங்களுக்கும் இந்த கேரக்டர் தானே. ஹீரோயின் 3 வருஷமா வில்லன் பொண்ணோட ஸ்கூல் டீச்சரா நடிச்சிருக்கா. அதே 3 வருஷம் வில்லியோட புருஷனான தோட்டக்காரன் ஹீரோ வீட்டுல வேலை செஞ்சிருக்கான். ஆக்ட் பண்ற மாதிரி நம்ம 2 பேரை பார்த்தோம்ல, அவங்களும் இந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான். பிளஸ் அப்பப்ப நியூஸ்ல லேடி ஆங்கர் ஒருத்தி பேசிட்டு இருந்தா பாருங்க, அவளும் சரி. அப்புறம் போலீஸ் வில்லன் போற லொகேஷனை பிடிக்க ட்ரை பண்றப்போ நடுவுல ஒரு இளநி வண்டிக்காரன் போலீஸ போக விடாம பிளாக் பண்ணானே, அவன் வில்லின்னு எல்லாரும் ஒரே குட்டையில விழுந்தா மாட்டேங்க. சோ வில்லன் வீட்டுல சடங்கு நடந்த அன்னைக்கு அரங்கேற்றப்பட்ட அஜால் குஜால் பிளான், அக்யூஸ்ட் அவன் காரை எடுத்துட்டு வந்து வில்லன் வீட்டுல பார்க் பண்ணதும் அந்த காரை மறைக்கிற மாதிரி கேமரால பலூனை ஹீரோயின் தான் விட்டுருக்கா. இவங்க பிளான் படி வில்லனோட பொண்ணை அக்யூஸ்ட் தான் தூக்கிட்டு போனான்னு வில்லனை நம்ப வைக்கணும். அப்பதான் வில்லனும் அந்த ஃபேமிலியும் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. மீதி இருக்கால நம்ம முடிச்சிடலாம். இத கணக்கு பண்ணி கேமராவை மறைச்சிட்டாங்களா. அப்புறம் வில்லன் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கப்போ தோட்டக்காரன் குழந்தை மூஞ்சில மயக்க மருந்து கலந்த துணியை வச்சு மயக்கமாக்கி பேட்டரி வண்டியில வச்சு அக்யூஸ்டோட கார் டிக்கில வந்து வைக்கிறதுக்குள்ள காருக்கு அடியில ஒளிஞ்சிருந்தால சின்ன பையன் அவன் தோட்டக்காரனை பார்த்து கடைசி வரைக்கும் பொண்ணை கார் டிக்கில வைக்க முடியாமலே போயிடுச்சு. கார் டிக்கில வச்சு கார் வெளியே போனாலும் வழியில இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட கடத்தி பொண்ணை தூக்குறது திட்டத்துல இருந்த ஒண்ணு. அந்த பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னதும் இன்னமும் குழந்தை பேட்டரி வண்டியிலே இருக்கா. எப்படா பண்றது, என்னடா பண்றதுன்னு பதறப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரே கார் எடுத்துக்கிட்டு. இன்ஸ்பெக்டர் அவர் கார் டிக்கியை திறந்து விட தோட்டக்காரன் அதுல குழந்தைய வச்சிட்டான். அதுக்கப்புறம் உள்ள இருந்த ஹீரோயின் தோட்டக்காரனை கோத்து விட்டது. பாத்தீங்களா, அக்யூஸ்டோட கார்ல தான் அவங்க குழந்தை இருந்திருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மூட்டி விட்டது. எல்லாம் இவங்களுக்குள்ளேயே கண்ணை காட்டி காட்டி பண்ண நாடகம். வில்லன் நம்ம பிளான் படி டைவர்ட் ஆகாம போகணும் தான். சட்டையில ஓட்டின சரக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஹீரோயின் எப்ப பாரு வில்லன் கூடயே இருந்தா. எந்த இடத்துலயும் வில்லனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்ல. இது ஒரு கூட்டு சதின்னு சோ அநியாயத்துக்கு நடிச்சிருக்காங்க. பிளஸ் கடத்தின வில்லனோட பொண்ணை கூட இவங்க எந்த டார்ச்சரும் பண்ணலங்க. அந்த பொண்ணு அப்பா என்ன காப்பாத்துன்னு கத்துனதெல்லாம் அவ டீச்சரான ஹீரோயின் ஒரு நாடகத்துக்காக இப்படி நடிக்கணுமா? நடின்னு
அப்படின்னு சொல்லி கொடுத்து நடிக்க வச்சது. அவ கையை வெட்டினது கூட ஃபேக்கு தான். கடைசியா ஹீரோயின் அந்த பொண்ணு 2 பேரையும் கப்பல்ல வச்சு அதுல பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி பார்த்தோம்ல. எனக்கு படத்திலே பிடிச்ச சீனா இதாங்க. அவங்கள காட்டின அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா 2 பேரும் கப்பல்லாம் இல்ல. வில்லி எந்த லைட் ஹவுஸ்ல நின்னாலோ வில்லி மேல் மாடியில நிக்கிறான்னா இவங்க 2 பேரும் கீழே இருக்காங்க. நாம பிளான் அப் பண்ணி மிரட்டி விட்டானுங்கல்ல நம்மள. சோ இந்த உண்மையெல்லாம் போட்டு வச்ச ஹீரோயின் இந்த உண்மை பொண்ணுக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அவன் எங்க இருந்தோன்னு அப்பான்னு கூப்பிடுவா. அந்த வேதனையிலேயே சாவிடானா அங்க ஹீரோ ஒரு ட்விஸ்டா கொடுக்குறான். ஏமா நிஜமாவே இந்த 619 இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் தாமா. நாங்க 23 குழந்தைங்களையும் கண்டெய்னர்ல ஏத்திக்கிட்டு ஆர்ஃபனேஜ்ல இருந்து போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம்ல. நார்மல் ரூட்ல போனா போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு CO2 ரூட்ல தான் போனோம். போர்ட்டுக்கு போய் கண்டெய்னர் கதவை திறக்கும் போதே மூச்சு விட முடியாம உள்ள இருந்த 23 பசங்களும் ஆக்சிடென்டா இறந்துட்டாங்க. இதை மறைக்கணும் தான் இதுக்கப்புறம் கப்பல்ல பாம்பை வச்சு நாங்களே போலீஸையும் மற வச்சு கப்பலை வெடிக்கவே வச்சோம். அத ஹீரோ சொன்னா என்ன புண்ணியம் கேட்டு ஹீரோயின் போயிட்டா. பட் கமிஷனரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அது மட்டும் அவனுக்கு போதுமா? பெரிய தண்டனை கொடுக்க வேணாம். ஆளை செட் பண்ணி ஜெயிலுக்கு ஒரு ஆளை அனுப்பி கமிஷனரை கொன்னுட்டு அந்த ஆள் தற்கொலை பண்ணிட்டு செத்த மாதிரி தூக்கல மாட்டி விட்டாங்க. இன்னொரு பக்கம் கண்ணாடிக்காரன் அவன் வேலையே பாம் ரெடி பண்றதுதான் போல. ரெடி பண்ண பாம் எல்லாம் அள்ளி கார்ல போட்டுக்கிட்டு வில்லனை கோர்ட்டு கூட்டிட்டு போக போறாங்க. அங்க வந்துட்டு இருக்கான். வழியில சில சின்ன பசங்க அவன் காரை மடக்கி காசு காசு காசுன்னு கேட்டதும் காசை கொடுக்க அவன் கீழே இறங்குறான். இந்த கேப்ல கார் கிட்ட வந்த ஒரு சின்ன பையன் பார்க்க நல்லா இருக்கேன்னு காருக்குள்ள இருந்த அந்த பாமோட ரிமோட் எல்லாம் தூக்கிட்டான். இந்த பக்கம் வில்லன் கோர்ட் வாசலுக்கு வந்ததும் இன்னொரு வண்டியில இருந்து ஹீரோயினும் வில்லனோட பொண்ணும் இறங்குறாங்க. வில்லன் பொண்ணை ஏக்கமா பாத்துட்டு இருக்கப்போ கதையில ஒரு கேரக்டர் நடுவுல காணா போயிடுச்சு. நோட் பண்ணீங்களா? அதாங்க நல்லா தேக்கு மரத்துல செஞ்ச தேவாங்க சில மாதிரியே ஒருத்தன் இருப்பானே அக்யூஸ்ட்னு. அவன் தான் ஹீரோவை கொன்னே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான்ல. துப்பாக்கியோட அங்க வந்து நிக்கிறான். அதே நேரம் பாம் இருக்க காரோட கண்ணாடிக்காரனும் வந்துட்டான். ரிமோட்டை தேன்னா காணோம். இன்னொரு பக்கம் அந்த ரிமோட்டை வச்சு விளையாண்டுட்டு இருந்த சின்ன பசங்க எதர்ச்சியா அதை கீழே போட பட்டன் கிளிக் ஆகி இங்க பாம்பு பஸ்ட் ஆகுது. கூட்டமே செதறப்போ இதான் சாக்குன்னு அக்யூஸ்ட் வில்லனை ஷூட் பண்ண போறான். போலீஸ் எல்லாம் வில்லனை கவர் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த வில்லனோட பொண்ணு அப்பான்னு வில்லன் கிட்ட ஓடி வர வில்லனை ஷூட் பண்ண முடியலன்னதும் அக்யூஸ்ட் பொண்ணை ஷூட் பண்ண பாக்குறான். இது என்னடா எனக்கு வந்த சோதனை. இப்ப பொண்ணை காப்பாத்தி ஆகணுமேனு வில்லன் கரெக்டா கன்னு ஃபயர் ஆகும் போது ஓடி வந்து பொண்ணுக்கு முன்னால பாய எப்படியும் வில்லன் மேல குண்டடி விழுந்திருக்கும்ல. அதை நம்ம காட்டல. பட் வில்லனோட வாய்ஸ் ஓவர் நீங்க பார்க்காத இந்த சீன் தான் என்னோட கர்மா. அத வில்லன் சொல்லி நம்ம கேட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும்போதே படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.